கிட்ட வரணும். அருமையான கால் பெருப்பேன். நல்ல கால் இருக்கு. கால் சென்டரை நின்று போச்சுன்னா நல்லா இருக்குன்னு கால். நம்மளுக்கு ஊருக்கு வந்தா போதும். சும்மா நீ டவுட்டுக்கு தான் சுற்றி வர வேண்டியதில்லை. ஆமாம், செக் பண்ணுறது மட்டும் எல்லாம் ஃபிலிம் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். செக்கோட காலும் இருக்கு. செக்கோட காலும் இருக்கு. எல்லா காலும் இருக்கு. இதுவும் நல்ல காலம் தான். நானே சொன்னல செப்பல் போட்டுக்குன்னு முல்லா நெருஞ்சி ஃபோன் வருதா மெசேஜா? நம்ம செருப்பு தொட்டே வர செருப்பு தொட்டே ஓரமா, அதனால முள்ளு வந்து தெரியல. ஒரு கால் இங்கே ஒரு கால் நிறைய காலுக்கு இது வரைக்கும் ஏகப்பட்ட கால். ஒரே பையனுக்கு எல்லா காலும் வருதா? இதுலேயே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 காலுக்கு ஓட இந்த சைடே 3 கால் இருக்குது. செக்வார்டு கால் எல்லாமே 3 காலுக்கு கிராஸ் இருக்குது. அது நீங்கள் தெங்க முன்னே நின்று ஓட்டினாலும் சரி, கிராஸை நின்று ஓட்டினாலும் சரி, மேற்கு முன்னே நின்று தண்ணி மூலையை பார்த்துட்டா ரோட்டை தண்ணி மூலையை நிறுத்திக்கலாம். இந்த மூலை இல்லையா? தண்ணி மூலையை நீ பார்த்து நிறுத்தி நல்ல கால் எல்லாமே அருமையாக இருக்குது.
வடக்கண்டு வருதா? நல்ல கால் யார் மோட்டினா கட்டாகா தம்பி? நல்ல கால் அருமையான காலுங்க. அது வேற கால் இது வேற கால். அடே சரி சரி. எல்லாமே நம்ம இதுக்கு தான் வருது. எல்லாம் இங்கே ஜாயின் ஆகுது. சென்டர் தானுங்க. இந்த சென்டர். ஓ ஒரு நூலி மாறினாலும் ஒன்றும் மாற்ற முடியல. கரெக்டாக இருக்கு. சரிங்க கேட்டுட்டு அப்படி சொல்ற என்ன சொல்றாங்க சரி சரி மறுபடியுமா? மறுபடியும் ஒரு கால் வேற கால். பரவாயில்ல. ஜாயினிங்லேயே நிறைய கால் இருக்குது. இதுலேயே 3 கால் இருக்குதுங்க. இதில் 3 அதில் 3 கிராஸ் கால் இருக்குது. எக்கு வட கால் இருக்குது. இங்கே கிழமை கால் ஒன்று இருக்குது. நிறைய கால் இருக்குது. இந்த பாயிண்ட் நம்ம 2 பேருக்கு உதாரணம். ஆமாம் ஆமாம். ஏரியாவை கவர் பண்ணுறதுக்காக ஒரு உதாரணம். ஆமாம். ஏன்னா இது வந்து சொந்த பாயிண்ட் ஆகுது இல்லைவா? ஆமாம். அதனால சொல்கிறேன். அதான் எப்படி உன்னோட பாயிண்ட் அங்கே ஜம்முன் இருக்கு. ஓ இது பாட்டை கலப்பே. என்னோடது வருது பாட்டை கலப்பே. சரி உங்கள் வாய் முகத்தை நடத்த தெரியும் எங்களுக்கு. ஆனால் உத்தரவே எனக்கு கொடுத்தாச்சு. 2 ஸ்டெப்பில் ஸ்டார்டிங்கே உத்தரவு கொடுத்தாச்சு எனக்கு. ஏன்னா சொல்லவே தேவையில்லை நீங்கள். 2 எட்டுக்குள்ளேயே அங்கே 1 2 3 4 5 5ஆவது கால் எல்லாம் அந்த ஒரே பாயிண்ட்டுக்கு தான் வருது. அங்கே தான் வருது. அதாவது வந்து அதில் கிளைக்கால்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு இடம் சேருது. நம்மளது சென்ட்ரு. அதுதான் சென்ட்ரு வச்சதையுமே சென்ட்ரு அதான் ஆச்சு. அது கச்சிதமாக பாரு. அந்த பக்கம் கல் இருக்குது, இந்த பக்கம் வண்டி நிற்கிறதுக்கெல்லாம் இடம் விட்டு எப்படி அமைஞ்சு தொட்டி கட்டுறதுக்கு பிளான் பண்ணி இங்கே மதுலே கட்டினாலும் பாதிக்காது. தொட்டிக்கும் பிரச்சனை இல்லை. பாதிக்காது. எல்லாத்துக்குமே இங்கே தொட்டிக்குள்ளே சேர்த்து கட்டிடலாம். என்ன நீ விஎம்டிங்களா? விஎம்டி கூப்பிடலாமா இல்லை? அது உங்க அவரியா? அதெல்லாம் நீ பார்த்துக்கணும். நான் பார்த்து. ஆமாம், நீ எந்த வண்டி கூட்டு இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டு கொடுத்தா சரி, இப்படி இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அவ்வளோதான். நான் பார்க்குறேன்னு சத்துக்குருடியும் வர சொல்லிடுறேன். சத்துக்குருடியும் வர சொல்லிடுறேன். இதை ஓடிச்சு நேரத்தை வந்து வருது. நட கிராஸ் ஆகுது. அதான் ஃப்ரெண்டில் மாறி தான் வருது. சரி சரி தப்பு இல்லை. இங்கே ஒரு காலுங்க. எல்லாம் இது ஒரு கால். மட்டை எக்கச்சக்கமாக இருக்குது பெரியப்பா. பைக்கு பெரிய இத்தனை கால் வரும்போது நம்மளுக்கு மேல் மட்டத்திலேயே தண்ணி கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க அது 50 அடி 60 அடிக்குள்ளே தண்ணி வந்துடும். மேல் மட்டத்திலேயே நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். இந்த வீட்டில் அப்படி தானே வந்தது. ஓ இங்கேயே எவ்வளோ வந்து 46 அடியில் விழுந்து மட்டம். ஃபஸ்ட்டு மட்டம் அது பைப் வச்சு முடிஞ்சுது. மறுபடியும் ஒன்று வர மாட்டேங்குது. இங்கே ஒரு கால் 4 அடிக்கு ஒரு கால். இத்தனை கால் இருந்திருக்கு. அப்புறம் எங்க இவன் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க தலையெழுத்து. இல்லை காட்டுக்காரன் ரமேஷ் தான். அப்புறம் அவனோட இருக்குன்னு நம்ம போர்க்கல்துக்காரன் தான். அவனோட இருக்குன்னாச்சு. இது 2 ஏக்கரா கொடுத்துட்டாங்க. அடுத்த வாங்கி இந்த மாடல் ஓட்டணும் பண்ணாம. வேறு இந்த கரம்பை சேருது அங்கே. இங்கே ஒரு கால். 3 அடி அங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால். அங்கே ஒரு கால். என்ன சுத்தி சுத்தி கால் வந்துட்டே இருக்கு. ஒரு காலா அத்தலை கால். சைட் எல்லாம் விற்காம கிடக்குது. மெஸ்ஸி எம்டிங்களா? ஆமா அதுதான் முளை குத்து. வருது இல்லை? அதான் மூணு கொத்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம ஒரு கிளவரம் பாயிண்ட் ஆச்சுனாலே போதும் நம்மளுக்கு. பக்கம் போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏன்? நம்மளுக்கு வச்சுக்கப்பல. ஆமா அது எனக்கு பயமா இருக்கு. நம்ம கனி ஏது நம்ம கறி எனக்கே பயமா இருக்கு. ஆனா உடனுக்குடனே கொடுத்துருச்சு உத்தரவு. காணி காயம் கொடுப்பதே பார்த்தீங்கல்ல காணி
கனி செல்லாண்டியா கனி இல்லை சாமி கும்பிடும்போது எனக்கு உத்தரவு வந்துருக்கு. தின்னூறு எடுத்துட்டு வரலினாலும் கனி எடுத்து வந்துட்டார். தின்னூறு இங்கே இருந்து நான் வச்சுக்கிறேன். இல்லை இல்லை எடுத்துட்டு வர மறந்துட்டாரு. இப்போ உங்கள்கிட்டையும் இல்லைன்னா போனால் திரும்பி வர முடியும். ஆனாலும் கனி வந்துருச்சுல, அதுக்கு மீறி என்ன? அம்மங்கிட்ட போய் கனி திரும்பி வந்திருக்கு நம்மளுக்கு. நல்ல கால், வலுவான கால். கிழக்கு ஒரு கால் தான். அதிகமாக அந்த புல் நின்று நிற்கலாம், வாய்ப்பு இருக்குது. எது கிழக்கால குழியா உனக்கு. குச்சி அடித்தாலும் நம்ம செக் பண்ணி தானே ஓட்டுவோம். குச்சி அடித்தாலும் சரி, நம்ம இருக்கிறதாச்சு எல்லாம் ஓட்டிடுவோங்களா. அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டுவோமே. அது என்ன, அதுலேயே ஒரு குச்சி பிடிங்க சொருங்க, அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு குச்சி தான் வேணுங்க. அதெல்லாம் நான் அதான் வேறு குச்சியில் அடிக்க சொல்ல மாட்டேன். வேறு அங்கே இருக்குது தம்பி. படிக்கலாமா? மழை பாலுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் அடிக்கலாம். ஆமாம், பால் குச்சி தான் அடிக்கலாம். பால் குச்சி நீங்கள் எது வேணாலும் அடிச்சுக்கலாம். அப்படின்னா ஒன்று போய் வெட்டிட்டு வாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா அதுன்னு இங்கேயே இருக்குது. அது கலந்துட்டு வராது, அப்படியே இன்னுமாக உள்ள பேரிங் மாதிரி எதாயிடுச்சு. இந்த பையன் ஸ்கேன் பண்ணு. அது எத்தனை அடியில் போய் நிற்குது அத்தனை கணக்கு. ஒரு அடி ஒரு சுற்றுக்கு ஒரு மீட்ரு. எண்ணிட்டீங்களா? அதுலேயே காட்டிடுமா? பேசாதீங்க. 27 மீட்டரில் ஒரு மட்டம். 28. ஆமாம், 28 27 மீட்டரில் மட்டம். இது வயசு வந்து திரும்புங்க, அதை டேரக்ஷன் திரும்பி தான் ஸ்கேன் பண்ணுங்க. மீட்ரு மாறுது. ஸ்கேன் பண்ணி பாருங்க, அடிக்கடிக்கு ஸ்கேன் பண்ண மாறு இதாகுது பாருங்க. மீட்டருக்கு 28 மீட்டர் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நோட் பண்ணிக்கோங்க. சும்மா 28 மீட்டர். இதில் ஒன்றுமே வந்துட்டு வரல. பேனாக எடுத்துக்கோங்க. சும்மா எழுதிக்கோங்க. பண்ண வேண்டியதில்லை, அதுவும் ரொட்டேஷன். 130 அடியில் தண்ணி காட்டிக்குது ஃபஸ்ட்டு தண்ணி. மட்டம் இருக்குது, வீட்டுக்கு மட்டம். இங்கே நல்ல கால் 4-5 தண்ணிக்கு மேலே வரும். அந்த கால் நல்லா ரொட்டேஷன் ஆச்சுன்னா ஏன் அந்த பிரிபேல் சுட்டுது? லேசாக ஒரு அடியில் ஒரு அடுத்து இதில் லேசாக ஒரு வர மாட்டோம். ஒரு அடியில் ஒரு வர மாட்டோம். அது ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் காமிக்குங்க. அது ஒரு சுற்றுனால ஒரு மட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. வரமட்டம் லேசாக இருக்குங்க. வரமட்டம் இருக்குங்க. மேலே 70 அடியெல்லாம் 350 அடியில் 70 மீட்டர் காட்டுது. 350 அடி வருது. 7 அடுத்த மட்டும் பக்கத்துலேயே இருக்குது. அடுத்து பக்கத்துலேயே இருக்குது. ஒரே செகண்ட்லேயே தான் இருக்குது. அடுத்து பக்கத்துலேயே இருக்குது. அடுத்து 2 ராட்டில் ஒரு மட்டம். எவ்வளோங்க? 94 ஒரு மட்டம்.
91 99 97ங்களா 94 97 ஒரு வரமாட்டோம். அது பெருசாக ஒன்றும் பாதிக்காதில்ல. ஒரு அடிக்கு இருக்குதுல ஒன்றும் பண்ணாது. பெரிய மட்டமான ஒரு 10 சுற்று கரகரன்னு சுற்றினா தான் பாதிக்கு. 3 மட்டமாச்சுங்களா இப்போ? 4 ஆச்சு. 4 வந்து ஒரு மட்டும் வர மாட்டேன். 5 ஒரு மட்டும் வர மாட்டேன். வரமட்டம் எழுதாதீங்க. வரமட்டம் எழுதாதீங்க, இது மட்டும் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 91ல் 97ல் ஒரு வரமாட்டோம்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு மட்டம் 120 அங்கேயே விழுந்தது. எதில்? அங்கேயே விழுந்து மேக்கால 120 ஒரு மட்டம். வரமட்டத்தை எழுதாதீங்க. 120ல் மட்டம் நல்ல மட்டம். நல்ல மட்டம். ஆமாங்க, நல்ல மட்டம். இது பெல்ஸில் போகுது. ஸ்கேன் பண்ணுறதுக்கு திரும்புங்க தெரியுமா? 1/2 அடிக்கு திரும்பு, 1/2 அடிக்கு 1 அடிக்கு திரும்புது. ஸ்கேன் பண்ணுறதுக்கு திரும்பு. ஸ்கேன் ஆகணும். ஸ்கேன் ஆகிறதுக்கு திரும்புங்க. பாரு, ஸ்கேன் ஆகுங்க. இப்போ நம்ம என்ன மனுஷன் அப்படியா ஸ்கேன் பண்ணுறக்கு? அதே மாதிரி மிஷின் ஆச்சு அது. அது ஒரு ஈக்கு மட்டம் வைங்களேன். ஒரு சுற்றில் ஒரு ஈக்கு மட்டம் இருக்குது இடத்துல 130. அது போட்டுக்கோங்க, ஒரு ஈக்கு மட்டம். பெரிய மட்டம் எடுத்துட்டு வைங்க. மிஷின் கரகரன்னு சுத்தம். கரகரன்னு சுத்தமாக இருக்கும். 130 ஒரு ஈக்கு மட்டம். ஸ்கேன் பண்ண பெரிய மட்டமாக இருந்தால் சுற்றிட்டே இருக்கும் மாதிரி. இப்போ ரொம்ப பெரிய மட்டமாக இருந்தால் கரகரன்னு சுத்தம். சுற்றிட்டு என்ன ஆகும்? நிற்கும். எத்தனை மட்டமா? 5 மட்டம் இருக்கலாம். தனி மட்டம் 4 6 மட்டம் பாருங்க. மட்டும் வர மாட்டோம். 2 மட்டம். 2 வரமட்டம். 2 வரமட்டம். 2 வரமட்டம் நம்ம சும்மா வச்சுக்கலாம் கணக்கு. இதுவுமே தண்ணி நல்ல தண்ணி, நல்ல மட்டம் தான் இருக்குது. நீ ஸ்கேன் பண்ணிட்டு எத்தனை அடி ஓட்டோன்னு இதுலேயே தெரியுங்க, மீட்டர்லேயே உங்களுக்கு. இது கொஞ்சம் நல்ல மட்டம் கடிப்பாகும், பெரிய மட்டம் மாதிரி இருக்கிறதுக்கு தான் வேகமாக. கை பிடிக்க முடியல என்னால். பெரிய மட்டம், நல்ல மட்டம். காய் தூக்கி விசிறிச்சலுங்க, அந்த மட்டமாக தான் இருக்கும். கம்மியாயிடுச்சு. 179 நிற்கி 150 மட்டம். 180ல் ஒரு மட்டம், பெரிய மட்டம். 180 மீட்டர், கிட்டத்தட்ட 460 அடி 480 அடி வந்திருக்கு. வந்திருக்கு இல்லைங்க. 180 200ன்னா 600ன்னு அர்த்தம். 200 மீட்டர் வந்தாச்சுன்னா 600 அர்த்தம். 560 அடி கம்மியாக இருக்குது. 560 வரும். 540 அந்த சில்லறை வரும். அந்த சில்லறையில் தான் அங்கே உடஞ்சது மேக்கால. வண்டி இதாகிடுச்சு. என்னாச்சுங்க, வண்டி நல்லா ரன்னிங் ஆகி 3 ட்ரிப் ரன்னிங், நல்லா ரன்னிங் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. இது நல்ல மட்டம் இருப்போம். அதுக்கு இதுலையும் பாருங்க, என்ன வாங்குவாங்க, எதுவுமே வரல. என்ன வாங்குவாங்க, அது கீழே போகிறதா பெரிய மட்டம்ங்க. இதெல்லாம் மேல் மட்டம் உங்களுக்கு. இங்கே பாரு, இதுதான் நல்ல மட்டம். இந்த அளவுக்கு சுற்றுதுன்னா நல்ல மட்டம். 1 இன்ச்சு தண்ணிக்கு மேலே வரும் இந்த மட்டம். 2 போர்டு போடுதுன்னு பாருங்க மீட்ரு. 1.5 இன்ச்சு தண்ணியே வருங்க இந்த அளவுக்கு சுற்றுச்சுன்னா. நம்ம அந்த அங்கேயே அப்படி தான் இந்த வாங்குன்னு வாங்கிச்சு கீழே போகுது. நல்ல மட்டம் குறிப்போம். இவ்வாறு சூப்பராக இருக்குது. மட்டம் நல்ல மட்டம். இவ்வாறு எவ்வளோ தூரம் போகுது வரும். முடிக்கவே முடியல, கை வலிக்குது. கரெக்டாக சுற்றுது. 1 இன்ச்சு தண்ணிக்கு மேலே வருது. 1 இன்ச்சு தண்ணி அசால்ட்டாக வரும் இல்லை மட்டத்தில் வந்து 142 தாண்டி
மட்டை வந்து நின்று ஒன்றுமே ஒரு அடிக்குள்ளே வரும். மட்டை வந்து எவ்வளோ 250 251 மீட்டரில் ஒரு மட்டம் 250 250 போட்டுக்குங்க. 250னா மறுபடியும் ஸ்கேனர் ஆனால் இந்த மட்டத்தில் உடஞ்சி நிப்பாட்டிட்டு போதும் அதுக்கு மேலே ஓட்ட 250னா 600 700 அடி. பெரிய மட்டம் போடு மட்டம் நல்ல மட்டம் வலுவான மட்டம். இந்த நேரு நல்ல மட்டம் வலுவான மட்டம். மறுபடியும் செக் பண்ணேன் கரெக்டாக இருக்குது. தண்ணி வந்தால் வந்த மாதிரி கரண்ட்ருவாங்கலாம் அதானே வேணும். நல்ல மட்டம். மட்டும் நல்ல மட்டம் அழுவு சம இங்க இருக்கு. அவ்வளோ நேரம் சுட்டிட்டு இருக்கிறீங்களா? மேலே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோணுமில்ல. இப்போ நாளைக்கு எனக்கு தப்பு சொல்லக்கூடாது தம்பியை. அதுக்கு வேண்டி எல்லாம் பார்த்து போடுங்க. உதயுழுகு எதிர்பார்க்குற தண்ணி கம்மியாச்சுன்னா மட்டை வரணும். மட்டை வந்தால் தான் விழுகு. தொலை வந்தால் வேலை முடியுது. கரெக்டாக பாயிண்ட் தான் கரெக்டாக. அஞ்சு மட்டம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அது ஒரு மட்டம் அப்படியே இருந்தாலும் 8. அடியில் ஒரு மட்டம். அடியில் ஒரு மட்டம் இருக்கு. இப்போ 5 அடியில் ஒரு மட்டம். அடிக்குள்ள மட்டம் கொடுங்க.